நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் சின்ன வயசில் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு ரீவாச் போடணும் ப்ரோ அப்படின்னா என்னென்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய மூவி பற்றின வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்து. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய படம் ஸ்டூவர்ட் லிட்டில் படம். சுட்டி டிவியில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படமாக இந்த ஸ்டூவர்ட் லிட்டில் படம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 பார்ட் இருக்குது. எலியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக வந்து ஒரு மூவி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னோபெல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டப்பு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக திருப்பி பாருங்கள், நிறைய மெமரிஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கக்கூடிய படம் ஹனி ஐ ஷ்ரங்க் தி கிட்ஸ் அப்படிங்கிற படம் தான். ஒரு சயின்டிஸ்ட் இருக்காப்புல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக்குறதுக்கு வந்து ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிக்கிறாப்புல. இதை தெரியாதனமாக அவங்க பசங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி எப்படி பெருசாகிறாங்க அப்படிங்கிறதான் படம். ஒரு எறும்பை கூட பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ டீட்டெயிலாக அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக வந்து எடுத்திருப்பாங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம், கண்டிப்பாக பாருங்கள், காமெடியாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா ஜுமான்ஜி படம். டைஸை வச்சு நம்ம விளாண்டுருப்போம், பட் அவங்க டைஸை வச்சு விளாண்டா என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத அட்வென்ச்சர்னா என்னென்னே தெரியாத வயசில் பார்த்தீங்கன்னா வந்து அட்வென்ச்சர் படம் பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து அந்த படம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜுமான்ஜியில் ஆல்ரெடி 2 பார்ட் இருக்குது. நம்ம டுவைன் ஜான்சன் ராக் நடிச்சிருப்பாரு. பட் அப்போவே பார்த்தீங்கன்னா ஜுமான்ஜி படம் வந்து அவ்வளோ வந்து செம்ம அட்வென்ச்சர் எடுத்திருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் 4வதாக பார்க்கக்கூடிய படம் அனகோண்டா படம் தான். ஒரு பூவை தேடி ஒரு டீம் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. போகக்கூடாத இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பெரிய அனகோண்டா கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கிறதான் ஸ்டோரி. நிறைய அனகோண்டா படம் இருக்குது. பட் நான் சொல்கிற அனகோண்டா பார்த்தீங்கன்னா வந்து தி ஹண்ட் ஃபார் த பிளட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பூவை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஒரு ஹாரர் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு த்ரில் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து அனகோண்டா படம். நம்ம வீடியோவில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா வந்து நார்னியா படம். ஆக்சுவலாக நார்னியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாமூச்சி விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்குள்ளே போயிடறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்னியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது தெரிய வருது. ஸோ அங்கே நடக்கிற சுவாரஸ்யமான ஃபேண்டசி விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம். ஆக்சுவலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குது. ட்ரையாலஜி மூவி. இப்போ இருக்க அனிமேஷனை விட பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த சிங்கம் வர்றதா இருக்கட்டும், எலி வர்றதா இருக்கட்டும், எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த 90s கிட்ஸ் சீரிஸில் வந்து பார்ட் 2 வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணுறேன். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.